ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சில பாயிண்ட்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நினச்சிட்ருப்போம், இதெல்லாம் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே ப்ரஷ்அப் பண்ணுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது வந்து நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரூவிங் யுவர் செல்ஃப் ஆர் ப்ரூவிங் யுவர் வொர்த் டு எவ்ரி ஒன். உங்களை வந்து டவுட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, உங்கள் கடமை கிடையாது. எல்லாருமே நம்மளோட மனசையும் நம்ம மனசு எப்படிப்பட்டது அப்படின்றதும், இல்லைன்னா உங்களோட திறமை, உங்களோட ஸ்கில் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அது மேபி நேரம் காலம்லாம் சரியாக வந்துச்சு அப்படின்னா மேபி நீங்கள் யாருன்றதை முழுசாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பட் எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து எல்லார்கிட்டேயும் நம்மளோட மனசையும் திறமையும் நம்மளோட வேல்யூயும் அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னியோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வந்து மற்றவங்க நம்மளை யாராக பார்க்குறாங்களோ அவங்க கண்ணுக்கு அவங்க தான், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அகெயின் ஒரு எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு, உங்கள் லைஃப்பை எப்படி பெட்டராக ஆக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் சொன்ன மாதிரி எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா உங்களை பற்றி புரியலாம். பட் புரிஞ்சு ஆகணும் மற்றவங்க உங்களை அப்படின்றது கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. அது உங்களோட கடமையும் கிடையாது, உங்களை புரிய வைக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்கியூயிங் பீப்புள் ஃப்ரம் தேர் ஓன் டெசிஷன். அதாவது மற்றவங்க அவங்க லைஃபுக்கு எடுக்கிற அந்த டெசிஷனுக்கு நீங்கள் பொறுப்பை எடுத்துக்காதீங்க. வேணும்னா நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு கைடு பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், ஈவன் அட்வைஸ் கூட பண்ணலாம், இது பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க லைஃப்பில் எடுக்கிற டெசிஷனுக்கு அந்த கான்சிக்வன்சஸ், அந்த முடிவு வந்து அவங்க தான் அதை அனுபவிக்கணும். ஏன்னா லைஃப் வந்து சில சமயம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க லைஃப்பை இன்னும் பெட்டர்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும். லைஃப் சொல்லித்தர பாடம் வந்து வேறு யாராலையும், எந்த மனுஷங்களாலையும் சொல்லி தந்துட முடியாது. லைஃப் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு அப்டக்கல்ஸுமே வந்து ஒரு லேர்னிங் தான். ஸோ அந்த அப்டக்கல்ஸ்லேருந்து வர, அந்த கஷ்டத்துலேருந்து வர ஒரு புது விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட்டு வாழ்கிறதுக்கு இன்னும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும், அதை லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் தேடி பார்த்து வாழ்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க, அதனால விளைவுகள் வருது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாமே தவிர்த்து அவங்களோட பொறுப்புகளை எடுத்து உங்கள் தோளில் எடுத்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அகெயின் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அப்டக்கல் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக்கிங் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சாய்ஸஸ். நம்ம லைஃப்பில் வந்து நிறையா சாய்ஸஸ் இருக்கும். நம்ம லைஃப்பை இப்படி வாழணும் அப்படின்னு வச்சுருப்போம், நம்ம இந்த ஏஜுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினச்சிருப்போம், இதை வந்து நான் இப்படி பண்ணணுன்னு தான் இருக்கேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் போய் உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. உங்களோட கெரியராக இருக்கலாம், உங்களோட பேரண்டிங் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை உங்களோட ட்ரீமாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கலாம். இது வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற உங்கள் கடமை, கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. உங்கள் லைஃபுக்கு, உங்கள் மனசுக்கு நிம்மதி தர விஷயம், இல்லை சந்தோஷத்தை தர விஷயம் மற்றவங்கள பாதிக்காத முறையில் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ரொம்ப அவசியம் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் எமோஷ்னல் ரியாக்ஷன். ஸோ எமோஷ்னல் ரியாக்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம வந்து ரிப்ளை தான் எதிர்பார்ப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ரியாக்ஷன் நம்மளுக்கு வரும், லைக் கோவம், அழுகை, ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் வந்து
நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட எண்ணம், உங்களோட செயல், உங்களோட பேச்சு அப்படி இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள். பட் உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க இல்லையா ஒரு ரியாக்ஷன், எமோஷ்னல் ரியாக்ஷன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நார்மலாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கைண்டாக இருந்தாலும் உங்களை தப்பாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட போய் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டு இருங்க. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். நான் சொன்ன மாதிரி புரியலனாலும் அது ஓகே தான். எல்லாருக்கும் எல்லாரையும் புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயினாக, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் லைஃப்பில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு குரூப்பில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்ற போது 5 பேரும் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அதில் ஒருத்தருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதுக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளோட எஃபர்ட்டை பொறுத்து கூட இருக்குது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு, மிச்சவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட பெஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஒரே டைமில் கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு டேர்னில் வரும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஐயோ அவங்களுக்கு கிடைக்கலையே நம்ம நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறது அதை விட பெரிய முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட க்ரோத்துன்றது வந்து மிச்சம் இருக்கிற மற்றவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கணுமே தவிர்த்து உங்களை இன்னும் ஒரு கில்ட் மோடில் இல்லை உங்களை கில்ட்டில் சிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அதாவது மற்றவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுன்றதும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. உங்களோட கடமைன்னு ஒன்று வரும்போது நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து மற்றவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப்பை அமைச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ வயசானாலுமே இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா பீயிங் அவைலபிள் எவ்ரி மினிட் ஆஃப் த டே. மெயினாக இதில் வந்து மாட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் மெயினாக எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் ஹோம் மேக்கர்ஸ் இதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்றைக்கி பேசி தான் ஆகணும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் தேவை. அதை பண்ணி முடித்து உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாராவது உங்ககிட்ட நீங்கள் உங்கள் அவைலபிலிட்டி எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் நோ தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வந்து நடுவில் வந்து ரெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. மெயினாக நான் இது வந்து ஹோம் மேக்கர்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். மற்றவங்களுக்குமே கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க தான் வந்து இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கெயின் எடுத்துகிட்டு வரீங்க ஃபேமிலிக்குன்ற போது தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மனுஷங்க அவங்கவுங்க கடமைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால அவங்களோட கடமைகளை செய்கிறதுக்காகவாச்சும் நம்ம என்றைக்குமே எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பர்சனையுமே வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக ஆகாமல் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு அர்த்தமும் வருது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களையும் பார்த்துக்கோங்க. அந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு, அதாவது நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த டிபெண்டன்சியும் வந்து குறைச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்குமே நல்லது, அந்த பர்சனுக்குமே அந்த பர்சன் ஆர் அந்த பர்சன்ஸ்க்குமே நல்லது. அடுத்த பாயிண்ட், ஃபிக்ஸிங் ப்ராப்ளம்ஸ் அதர்ஸ் கேன் ஃபிக்ஸ் தெம்செல்ஸ். அதாவது மற்றவங்க அவங்களோட ப்ராப்ளமை சரி பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை, நேரம் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் போய் அவங்களுக்கு வாலண்டியரிங்காக போய் ஹெல்ப் பண்ணுறது, இது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்களுக்குன்னு ஒரு அப்டக்கல்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு லேர்னிங் இருக்கும். அது வந்து அவங்க தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுதான் அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி இன்னுமே நல்லா பெட்டராக வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் போய் அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து அகெயின் அந்த பர்சனை நீங்கள் உங்ககிட்ட டிபெண்ட்டாக வச்சுக்கிறது, இல்லை உங்களை வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பர்சனோடது அவங்க பண்ணணும், அவங்க பண்ணும்போது தான் அவங்க லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ண முடியும். நீங்கள் அவங்களுக்கு வேணால் சப்போர்ட்டிவாக இருக்கலாம், அட்வைஸ் கொடுக்கலாம், பட் அவங்க டெசிஷன், அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க பார்க்குறது தான் கரெக்டு. நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம பேரண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸ் வந்து அவங்க வளர்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம் தவிர்த்து அவங்க லைஃப்பில் வந்து இது பண்ணுனா இது நடக்கும் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம அவங்க லைஃப்பை நம்ம வாழ முடியாது இல்லையா? அது வந்து சரியான பேரண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. குழந்தைங்கன்னா வளர வளர அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அவங்க போய் கீழே விழுந்துருவாங்க அப்படின்றதுக்காக நம்ம போய் ஓடவே விட போகிறதில்ல, இல்லை சைக்கிள் ஓட்ட அலோவ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. கீழே அதாவது சைக்கிளை இப்படி ஓட்டணுன்னா கீழே விழுவோன்றது அவங்களுக்கு தெரியணும். தெரிகிறது தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ அதுதான் மற்றவங்களோட ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, பட் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்பாலஜைசிங் ஃபார் மூவிங் ஃபாஸ்ட். இது வந்து அகெயின் நீங்கள் உங்களோட லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில், இல்லை உங்களோட ஒர்க் பிளேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் நீங்கள் ஒரு குவிக் லேர்னராக இருக்கீங்க, இல்லை ஒரு குவிக் க்ரோத் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்லே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட க்ரோத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் வச்சுக்கணுமே தவிர்த்து உங்களோட ஸ்பீடு அது வந்து உங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் குரூப்பில் இருக்கவங்க உங்கள் லெவலுக்கே வரணும் அப்படின்றது கிடையாது. அவங்களோட ஸ்பீடுக்கு வருவாங்க. ஸோ உங்களோட ஸ்பீடுன்றது உங்களோட க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து உங்களை பேர்டனாக இருந்து உங்களை சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கேரிங் பீப்புள் ஹூ டோன்ட் கேரி தெம்செல்ஸ். நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில், ஒர்க் பிளேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். மோர் தென் ஒன் பர்சன் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது டீம் ஒர்க் தான். இப்போது ஒரு டீமில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருமே ஈக்குவல் எஃபர்ட் கொடுத்தா தான் ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவே பண்ண முடியும். இன்னொரு பர்சன் வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் எந்த சப்போர்ட்டும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த இன்னொரு பர்சன் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சன் எவ்வளோ ஸ்கில்டாக, எவ்வளவு டேலண்டடாகவும் இருந்தாலுமே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஃபுல் பேர்டனை அந்த ஒரு பர்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது தனியாக அச்சீவ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு கோலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அதர் பர்சனோட ஆக்ஷனுக்கு நீங்கள் என்றைக்குமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இது செல்ஃபிஷ்ஷான விஷயங்களாக கூட தோணலாம், பட் அப்படி கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரொடெக்ஷனை தவிர்த்து இது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம், மேபி இனிமேல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.